சொல்றது நாங்கள் திருச்சபையில இந்த கல்வியில இந்த கட்டிடம் இல்லை தேவனுடைய மகிமை உள்ள திருச்சபையாக நாங்கள் ஒவ்வொருவரும் தான் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களும் தான் நாங்கள் ஆலயமாக அந்த மகிமை திருச்சபை என்ற ஒரு கூடாரத்துக்குள்ளாக இருக்கிறோம். இந்த மகிமை ஊடாக தேவன் தேசத்தை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலையங்கம் பொறுமை. ஒன்று பேர் 3 2 பேர் 3 9 சொல்லுவது 2 பேர் 3 9 சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் பணம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தாமதிக்கிறாரா? ஆனால் எல்லாரும் பணம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதுல ஒரு விஷயத்தை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். நம்மே நீடிய பொறுமையா இருக்கிறாரா? யார் மேலேயா? நாம நினைக்கிறது எல்லாரும் வேணும்னு சொல்லி இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் வேணும், உண்மைதான். ஆனால் அதுக்கு கீழே உள்ள வசனம் சொல்கிறது நம்மே நீடிய பொறுமையா இருக்கிறாரா? யாருக்குன்னு சொன்னா அதே 2 பேர் 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் சொல்லுது, அவர் விசுவாசத்தை எங்களை போல விசுவாசம் உள்ளவர்களுக்கு நம்முடைய தேவனும் நம்முடைய தேவனும் பிரச்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுருவுக்கு அவன் எங்களை போல எங்களுக்கு தான் எழுதுறார். பேதுரு சொல்றார் எங்களை போல விசுவாசம் ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கு தான் அவர் எழுதுறார். அப்படின்னு சொன்னா நம்மையில் அவர் நிறைய பொறுமையா இருக்கிறார். அப்ப அதே சொன்னா நாங்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேணும்னு சொல்லி அவர் நீடிய பொறுமையா இருக்கிறார். எப்படிப்பட்ட மனம் திரும்ப வேணும்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம்னு சொன்னா எவரையும் 12 சொல்லப்படுகிறது, அவரே விசுவாசத்தை தொடங்கினவர் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். அப்ப நாங்கள் ஓடுகிற ஓட்டம் எங்களுக்கு ஓட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி சொன்னா விசுவாசத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவருமாய் இயேசுவை நோக்கியே நாங்கள் ஓட வேண்டிய ஓட்டம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அவரை நோக்கியே ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு எதிரி 12 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு ஓடின ஓட்டத்திலே ஆண்டவராய் இயேசுவுக்கே விபரீதங்களை செய்து அவரை அந்த ஓட்டத்தில் இருந்து முடக்கி போடும்படி அநேகர் எழுப்பினார்கள். ஆனா அந்த 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் எங்களுக்கு அப்படிப்பட்ட விபரீதங்கள் வரையில ரத்தம் சிந்தும்படிக்கு எங்களுக்கு நேரிடையில அப்படிப்பட்ட சோதனை நிறைய. ஆனா கிறிஸ்து அதுக்கு அதை மேற்கொண்டு விட்டார். அப்பதான் அவரையே நோக்கி ஓட வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். என்னன்னு சொன்னா தனக்கு இவ்வளவா இருந்தால் எங்களுக்கு இவ்வளவா இருக்கும். அப்ப எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் அவனை நோக்கி ஓட வேண்டும். ஆனா ஓடும் பொழுது நான் எப்படி என்று சொன்னா அதே அதிகாரம் எதிரிய 12:15 சொல்லப்பட்டிருக்கிறது, கசப்பின் வேர் முளைத்து கலக்கங்களை உண்டு பண்ணுமா, குழப்பங்களை உண்டு பண்ணுமா. பாப்பமா இருந்த கசப்பின் எங்கிருந்து வந்ததுன்னா ஆதியிலேயே குழப்பங்களும் குழம்பி ஆதி தாய் ஆதாம பல குழப்பினார். அதே நேரம் அதில் இருந்து தொடர்ந்து வந்து ஆவேல் காயிலும் கூடாக கசப்பின் குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த கசப்பின் வேர் எப்படியானதோ கொலைக்கு பாதகமாயிருக்கு. அப்ப இந்த கசப்பின் வேர் பிசாசானவருடைய வேறா இருக்குது. பிசாசானவன் யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேற ஒன்றுக்கும் வரான். அப்ப இந்த வேர் பிசாசின் வேர். அப்ப ஆனா பொறுமை எங்க இருக்குது? கலாத்தியர் 5:22 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியின் கனியில் உண்டு. அப்ப இதன் பேர் எங்கன்னு சொன்னா பொறுமை ஆவியானவருடைய கனி. அப்ப ஆவியானவராகிய கிறிஸ்துவாய கிளைக்குள்ளாக வருகிறதானதுதான் இந்த பொறுமையின் கனி. அப்ப நாங்கள் வடிவாக கண்டுகொள்ள வேண்டும். நாங்கள் எவ்விதமான கனியை கொடுக்கிறோம் சொல்லி பார்த்து அந்த கனி கூடாக நாங்கள் ஓடுகிற ஓட்டத்துல நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த கனி ஆண்டவர் எப்படி எங்களை வச்சிருக்கிறார் சொன்னா எங்களை போல ஓடும்படியாகத்தான் ஆண்டவர் இஸ்ரவேல்ல இருந்து ஜனங்களை அழைச்சு கொண்டு வரார். அழைச்சு கொண்டு வரையில்தான் மோவாப் தேசத்துக்குள்ளாக ஆண்டவர் அழைச்சு கொண்டு வரார். பாலா கண்டவர் பார்க்கிறார். இவருக்குள்ள ஒரு கலக்கம் வந்தது. என்னன்னா தேவனுடைய ஜனங்கள் இவ்வளவு மேன்மையா இருக்கிறார்கள். ஏற்கனவே மோரியனுக்குள்ள செய்ததான எல்லாத்தையும் கண்டு கொண்டிருக்கிறார், கேள்விப்பட்டிருக்கிறார். அப்ப இந்த மோவாப் தேசத்து ராஜாவானவர் பாலாக் பார்க்கிறான், இவங்களை விட்டால் பெருகிடுவாங்க, இவங்க தந்த தேசத்தையும் ஆண்டு கொண்டுருவாங்க என்று அவங்களுடைய
மகிமை வெளிப்படும். மகிமை வெளிப்பட்டது நாங்க விரும்பியோ விரும்பாமலோ எப்படி இந்த பெயர் வந்ததோ தேவன் அனாதி தீர்மானத்தினால இந்த பேர் நான் பேர் அதன் ஊடாக எப்படி என்று சொன்னார் பிள்ளையம் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களும் கேது விருட்சங்களும் என்று சொல்லி பிள்ளையம் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் அப்படி என்று சொன்னா சந்தன மரம் சும்மா இல்லை. சந்தன மரம் வாசம் மிக்கது, இலகுவானது இல்லை, விலை உயர்ந்தது. சும்மா மரங்கள் இல்லை, அது சந்தன மரத்தை போல நீங்கள் விலை உயர்ந்தவர்களா, அநேகருக்கு வாசம் கொடுக்கிறவர்களா இந்த மகிமை திருச்சபை இருக்கும். அதை விட கேது மரங்கள் என்று சொன்னால் எப்படி என்று சொன்னால் அது லாங் லைஃப், நீடிய வாழும் வாழ்வா. அதற்கு கால எல்லை கிடையாது. அந்த கேது மரங்களை போல காலகாலமாய் சந்ததி சந்தானமாய் சந்ததி சந்தானமாய் தேவனுடைய மகிமை எங்கள் சந்ததி சந்தானமாய் தேவனுடைய வாசனை வீசி தேவனுடைய மகிமை வெளிப்படத்தக்கதாக கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இந்த திருச்சபையை வழிநடத்தி வருகிறார். இன்னும் நடத்துவார். எப்படி பாருங்க, அதே போல கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனை இந்த மகிமை திருச்சபை மூலமாக வெளிப்படும். தேவன் சொல்லி இருக்கிறார் எப்படின்னு சொன்னா பாருங்க 2:14 கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணும்படி எங்களை கொண்டு அவர் தேவனை அறிகிற அறிவின் வாசனை விளந்து பண்ணுவாராம். அப்ப நாங்க கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வெற்றி சிறந்து விட்டோம். ஏன்னா கிறிஸ்து எங்களுக்குள்ள எங்களை தனக்குள்ளாக எடுத்து இழுத்து கொண்டு விட்டார். அவருக்குள்ளாக நாங்கள் வாசம் கொண்டிருக்கிறோம். அப்ப தேவனை அறிகிற அறிவு கிறிஸ்துவுக்குள்ளாக மூலமாக வாசனையாக வெளிப்படும் பொழுது மகிமை திருச்சபையான இந்த திருச்சபை மூலமாக கிறிஸ்துவின் அறிகிற மகிமை கொப்பான அந்த வாசனை புறப்பட்டு தேவனை அறிகிற அறிவை அறிந்தவர்கள் மகிமை திருச்சபையை நோக்கி ஓடி வருவார்கள். அப்பொழுது சபை தேவனுடைய மகிமையை காணும். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நாங்கள் கர்த்தருக்குள்ளாக பொறுமையாய் காத்திருப்போம், பக்கவழியாய் வேறெடுப்போம். இந்த வேற பகுத்தறிஞ்சவர்களாக கர்த்தரை எங்களை போல விபரீதங்களை சுமந்து ஏற்படுத்தினவர்கள் மத்தியில் கிறிஸ்து ஏற்படுத்தது போல கிறிஸ்துவ போல நாங்கள் அவரை நோக்கி எங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடுவோம். கர்த்தர் சபையை காத்துக் கொள்வாராக. ஆமென். கர்த்தர் தாம் இந்த வேலையை தந்தபடியினால் கரங்களை தட்டினார்.